ரைட். ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ரே ஆப்டிக்ஸோட லெக்சர் 4ல இருக்கும். லெக்சர் 2, 3ல ரீஃப்ராக்ஷன் ஃபுல்லா கத்துக்கிட்டோம். சீன் ஃப்ரம் ரேரர் டு டென்சர், டென்சர் டு ரேரர் இவ்வளவும் நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம புதுசா கத்துக்க போற டாபிக் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், டிஐஆர். டிஐஆர் அதாவது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்களேன். ஸோ பொறுமையா கத்துக்கிட்டு வரீங்களா? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இவ்வளோ நாள் உனக்கு தெரியும் லைட்டு ரேரர்ல இருந்து டென்சர் போச்சுன்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த மீடியம் டென்சரா, இந்த மீடியம் ரேரர் மீடியமா? லைட்டு டென்சர் மீடியத்திலிருந்து ரேரர் மீடியம் போக போகுது. இன்னைக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ல நீங்க கத்துக்க போறது when a light ray travels from denser into rarer, denser to rarer. நல்லா கவனியேன். அதே rarer to denser இருந்தா நார்மலுக்கு பக்கத்துல இருக்கும். இதோ பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே denser to rarer இருந்தா away from the normal, நார்மல்ல இருந்து வெளியில இருக்கும். ரைட்டா? இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. இது ஆங்கிள் ஆஃப் இந்த இடம் எப்பயுமே நார்மல்ல இருந்து தான் எடுக்கணும். நான் தப்பு பண்ண மாதிரி நீயும் தப்பு பண்ணாது. ஆங்கிள் டேக்கன் ஃப்ரம் நார்மல். அப்ப இது ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர், ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர். உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், லைட் எங்க இருந்து டிராவல் ஆகுதோ அங்கதான் 1 μ1, எங்க போய் சேருதோ அதான் μ2. போன கேஸ்ல அப்படியே நம்ம மாத்தி சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ரேரருக்கு μ1 போட்டோம், டென்சருக்கு μ2 போட்டோம். காரணம், போன கேஸ்ல லைட்டு டிராவல்ஸ் ஃப்ரம் ரேரர் டு டென்சர். எங்கிருந்து லைட் போகுதோ அங்க μ1, எங்க போய் சேருதோ அங்க μ2. சரி, ஸ்னெல்ஸ் லா நாங்களே எழுதுறோம். இங்க μ1 இருக்கு, இங்க sin i இருக்கு. அப்ப அதனால μ1 sin i ஈக்குவல் டு μ2 sin r, μ2 sin r. இங்கிருந்து எனக்கு μ1 by μ2 தான் வேணும். அப்ப μ1 by μ2 தான் வேணும். அதனால இங்க r மேல வந்துரும், i கீழே வந்துரும். ரைட்டா? μ1 by μ2 equal to sin r by sin ia. உங்க எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாவது மீடியம் தான் ரேரர் மீடியம். கரெக்டா? ரெண்டாவது மீடியம் தான் ரேரர் மீடியம். அப்ப μ2க்கு 1. ஃபர்ஸ்ட் மீடியம் டென்சர் மீடியம், அதனால மியூன்னு எடுத்துக்கலாமா? மியூன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த μ1க்கு பதிலா μ2க்கு பதிலா 1, இங்க sin r by sin i. கரெக்டா? இந்த மியூ கண்டிப்பா 1 விட அதிகமா தான் இருக்கும். ஏன்னா ஏரா இருந்தா 1, அதர் தென் ஏரா இருந்தா கண்டிப்பா மோர் தென் 1 தான் இருக்கும். அப்படின்னா இந்த ரிலேஷன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. sin r கிரேட்டர் தென் sin i. சரியா பாருங்க. இந்த லைன் மட்டும் புரியுதா? இந்த லைன் புரியுதா? ஏன்னா r இருக்கிற இடத்துல ஒரு 1.5 வச்சுக்கோங்க, i இருக்கிற இடத்துல ஒரு 1ன்னு வச்சுக்கோங்க. அப்ப sin rக்கு நேரா இருக்கிற வேல்யூ தான் பெருசா இருக்கு. அப்ப sin r தான் அதிகமா இருக்கும், i சின்னதா இருக்கும். அப்ப sin நம்ம என்ன பண்ணலாம்? when angle is very small, sin becomes theta. அப்ப r greater than i ஆயிடுச்சா? r greater than i. இல்லனா i less than r, i less than r. எல்லாரும் இந்த கண்டிஷனை ஒழுங்கா பாரு. ஒரு டைம் சொல்லும் பொழுது ஓரளவு புரியுதான்னு பாரு. அப்படி புரியலன்னா இன்னொரு டைம் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான். i less than r இருக்கு சார். அப்ப என்ன சார் நடக்கும்? ஃபர்ஸ்ட் கேஸ் i less than r இருந்தா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஒரு பேச்சுக்கு 30 டிகிரி, ரீஃப்ராக்ஷன் 45 டிகிரி. i less than r இருந்தா கண்டிப்பா ரீஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். பாருங்க, அப்போ இந்த கண்டிஷன்ல என்ன நடக்குது? ரீஃப்ராக்ஷன் நடக்குதா? ரீஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். எல்லாரும் இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஒழுங்கா படிச்சுக்கோ. i r விட கம்மியா இருந்தா ரீஃப்ராக்ஷன் நடக்கும். இந்நேரம் நீ கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சிருப்ப, சார் அடுத்த கேஸ் i ஈக்குவல் டு r இருக்குன்னு சொல்ல வரீங்க, அதுக்கு அடுத்த கேஸ் i கிரேட்டர் தென் r இருக்குன்னு சொல்ல வரீங்க. கரெக்டா? நீ நல்லா யோசிக்கிற பசங்க எல்லாருமே. இப்ப நான் சொல்லி கொடுத்தது i less than r சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப i ஈக்குவல் டு rன்னு ஒரு கேஸ் இருக்கா சார், i கிரேட்டர் தென் rன்னு ஒரு கேஸ் இருக்கான்னு நீங்க தான் யோசிக்கணும். அப்ப நல்லா கத்துக்கிட்டீங்க. i less than r இருந்தா ரீஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. என் கேள்வியை படிங்க. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்,
எனக்குள்ளாரேயே ரிஃப்ளெக்ட் ஆகிறது, ஒரு மீடியத்துக்குள்ளாரேயே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. ரைட்டா? இந்த கொஷின் முடியும் பொழுது உனக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும். கேஸ் 1 பார்த்திருக்கோம். I less than R. I less than R. கத்துக்கிட்டீங்களா? பட் கொஞ்சம் பொறுமையா வாங்க. அதே மாதிரி நான் மறுபடியும் என்ன பண்றேன்னா, when light travels இந்த இடம் mu2, இந்த இடம் mu1. இங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். ஏற்கனவே 30 டிகிரி, இப்போ 45 டிகிரி போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமாக 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 இந்த ரீஃப்ராக்டட் ரே இருந்தது இல்ல, அதுவும் அதிகமாகி 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 கரெக்டா இதுக்கு நேரா படுத்துரும். இப்ப இந்த இடம் ரீஃப்ராக்டட் ரே, மேல பாருங்க, இந்த இடம் ரீஃப்ராக்ஷன். கரெக்டா? இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்றேன்னா இந்த பக்கம் கொண்டு போறேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமாக அதிகமாக இந்த ரீஃப்ராக்டட் ரே படுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும் கீழே வரும் கீழே வரும். அப்போ இந்த இடத்துக்கு வந்துடும். ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. எந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு ஆர் கரெக்டா 90 ஆகுதோ அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு நீங்க படிக்கணும். கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா என்ன? சரி, கிரிட்டிக்கல்னா உனக்கு தெரியும், மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி இந்த பக்கம் குதிக்கும், இந்த பக்கம் குதிக்கும். இப்போ இந்த I = CR இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இது ஒரு பேஜுக்கு 45 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். 44 இருந்தா ரீஃப்ராக்ஷன் நடக்கும், 46 இருந்தா ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஒரே பக்கத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அப்ப I = C. சிக்கு கம்மியா இருந்தா ரீஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், சியை விட அதிகமா இருந்தா ரிஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமா போர்ட் பர்சன் கேர்ஃபுல்லா கவனி. ஆர் 90 இருக்கும் பொழுது அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ரைட்டா? சரி, இதுக்கு ஸ்னெல்ஸ் லா போடுங்க. இந்த இடம் mu1 இங்க sin I = மேல mu2, அந்த ஆங்கிள் sin R. ஸ்னெல்ஸ் லா எழுத தெரியல உங்களுக்கு? எங்க இருந்து லைட் போகுதோ அங்க இருந்து ஆரம்பிக்கணும், அந்த ஆங்கிள் போய் சேர்ற இடம். mu1க்கு mu தான் சார், ஏன்னா mu1க்கு muன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். sin I, ஐக்கு பதிலா cன்னு எடுத்துக்க சொன்னீங்க. mu2க்கு 1, ஏன்னா ஃபார் ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. sin R, sin 90ங்க சார், sin 90 1. அப்ப mu = அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1/sin C. இவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? This is the relation between critical angle and refractive index. Critical angle அதிகமாச்சுன்னா refractive index குறையும், refractive index அதிகமாச்சுன்னா critical angle அதிகமாகும். இதுல இருந்து நிறைய சம் இன்னைக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. நம்ம பேப்பர்ல இந்த சம் இருக்கு. மியூவோட வேல்யூ கொடுத்துட்டு சியோட வேல்யூ கேட்பாங்க. ஒரு பேஜுக்கு இப்போ வாட்டர்னு வச்சுக்கோங்களேன், இது வாட்டர்னு வச்சுக்கோங்க. மியூக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்? 4/3 கொடுக்கணுமா? இப்போ வாட்டரா இருந்தா மியூக்கு பதிலாக 4/3, இங்க 1/sin C. அப்போ sin C மட்டும் வேணும்னா கீழே 1/4/3 மேல போயிடுச்சு. sin C = 3/4, sin inverse of 3/4. இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு அந்த டயக்ராம் தெரியுமான்னு தெரியல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த டயக்ராம் உங்களுக்கு நிறைய முறை கற்றுக் கொடுத்துருக்கேன். பாருங்க பாருங்க பாருங்க, இந்த இடம் சின்னதா இருக்கிறதுனால 3, இது 4, இது 5. இந்த ஆங்கிள் சின்னதா இருக்கிறதுனால 37 டிகிரி, இந்த ஆங்கிள் 53 டிகிரி. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட சைன் ஆங்கிள் வேணும், sin 3/4. ஸோ எங்க சால்வ் பண்ணா, இப்போ இங்க இருந்து sin 37 எடுங்களேன். sin 37, sin 37 எடுத்தா ஆப்போசிட் சைட் பை ஹைபார்சிஸ் 3/5. கரெக்டா? இது ஆப்போசிட், இது ஹைபார்சிஸ் 3/5. அதே cos 37 எடுத்தா 4/5. இந்த மாதிரி ஆங்கிள் கண்டுபிடிச்சு நம்ம 3/4க்கு என்ன ஆங்கிள் வருதோ இங்க நம்ம அழகா கண்டுபிடிச்சலாம். ரைட்டா? உங்களுக்கு ரீடிங் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டா இங்க நம்ம 3/2ன்னு வச்சு சால்வ் பண்ணலாம். எது எப்படியோ மியூக்கும் கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்குமான ரிலேஷன் என்ன கத்துக்கிட்டீங்க? mu = 1/sin C. ரைட்? இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்ல போறேன், எல்லாரும் நல்லா காது கொடுத்து கேளுங்க. எந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு ரீஃப்ராக்டட் ஆங்கிள் 90 வருதோ அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்ப கவனமா கவனிங்க. எப்பெல்லாம் உங்க கிரிட்டிக்கல்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்களோ அப்பெல்லாம் R90 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ரைட்டா? இல்ல இன்னொரு வார்த்தை கவனி, the refracted ray, என்ன பாரு, refracted ray just graces the separation of two media. மேல இருக்கிற மீடியத்தையும் கீழே இருக்கிற மீடியத்தையும் சரிபாதியா பிரிக்குது. எப்ப? கிரிட்டிக்கல் ஆங்கிள். எப்ப?
the refracted ray just graces the separation of two media. That incident angle is called as what? Critical angle. ரைட்டா? அப்போ இப்போ நீங்க ரெண்டு கண்டிஷன் கத்துக்கிட்டீங்க. சரி, I less than R இருந்தா, I equal to C இருந்தா, I less than R இருந்தா refraction takes place. இந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுட்டா போதும். refraction அங்க நடக்கும், takes place. I equal to C இருந்தா R 90, மியூக்கு பதிலா 1 by sin C. refracted ray just graces the separation of two media. ரைட்டா? ஸோ இது வரைக்குமே நம்ம ரிஃப்ளெக்ஷனுக்கு வரல. I less than C இல்லைன்னா I less than R, I less than C இல்லைன்னா I less than R, ரெண்டுமே ரைட்டு தான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் R விட I கம்மியா இருக்குன்னா C விட I கம்மியா தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப I less than C ரீஃப்ராக்ஷன் நடக்கும், I equal to C அப்பயும் ரீஃப்ராக்ஷன் நடக்கும். அந்த ரீஃப்ராக்டட் ரே என்ன பண்ணும்? ரெண்டு மீடியத்தையும் சரிபாதியா பிரிச்சிரும். ரைட்டா? ஸோ அடுத்தது தான் கிளைமேக்ஸ். சார் ஐ இன்னும் கொஞ்சம் பெருசா போனா என்ன சார் ஆகும்? கேஸ் 3 பாருங்க. ஐ கிரேட்டர் தென் சி. பொறுமையா கத்துக்கோ, நான் கடைசியா ஒரு கன்க்ளூஷன் போட்டு காமிக்கிறேன். அந்த கன்க்ளூஷன் படிச்சா போதும், நீட் பிசிக்ஸ் தாராளமா டிக் பண்ணிட்டு வந்துடலாம். இங்க பாருங்களேன், மூணாவது கேஸ்ல ஏற்கனவே இந்த இடம் ஐ ஈக்குவல் டு சியா இருக்கு, அதை விட அதிகப்படுத்துற ஐ கிரேட்டர் தென் சியா இருக்கு. அப்ப ஐ கிரேட்டர் தென் சியா இருந்தா என்ன சார் நடக்கும்? ஐ கிரேட்டர் தென் சியா இருந்தா ரீஃப்ராக்ஷன் நடக்காது, ரீஃப்ராக்ஷன் நடக்காது. ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 90 ஆயிடும். அப்ப ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 90னா என்ன ஆயிடும்? அந்த ரே ஒரே மீடியத்திலே திருப்பி வந்துடும். அப்போ இந்த மீடியம் μ2, இந்த மீடியம் μ1, இந்த ரே இன்சிடென்ட், இந்த ரே ரிஃப்ளெக்டட் ரே. அப்போ நல்லா கத்துக்குங்க, ஒரே மீடியத்தில இருந்து லைட் போயிட்டு அதே மீடியத்துல திரும்பி வந்ததுன்னா இதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன். என்னோட மீடியத்திலிருந்து கிளம்பி என்னோட மீடியத்திலே பட்டு அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால எனக்கு பேரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழு அக எதிரொலிப்புன்னு அர்த்தம். எதிரொலிப்பு ரிஃப்ளெக்ஷன், இன்டர்னல் அகம், டோட்டல் முழு இல்ல மொத்தம். ரைட்டா? ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா என்னமா கண்டிஷனு? கண்டிப்பா ஐ கிரேட்டர் தென் சி. போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாரு, எத்தனை முறை இந்த கொஸ்டின் நீங்க பார்க்க போறீங்கன்னு பாருங்க. அப்ப what are the condition to occur total internal reflection? I greater than C. Then வேற என்னப்பா கண்டிஷனு? லைட் ரே டிராவல்ஸ் ஃப்ரம் டென்சர் டு ரேரர். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் போர்ட் பிள்ளைங்களுக்கு. பட் நமக்கு இந்த கண்டிஷன் அப்படியே கேட்பேன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னா என்னடா கண்டிஷனு? சார் லைட் டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகணும் சார், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கணும் சார். ரைட்டா? ஸோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோமா? நல்லா படிச்சிடலாமா? இங்க பாருங்க, ஐயோட வேல்யூ லெஸ் தென் சியா இருந்தா, ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு சியா இருந்தா, ஐயோட வேல்யூ கிரேட்டர் தென் சியா இருந்தா இந்த இடத்துல ரீஃப்ராக்ஷன் நடக்கும். அப்போ இந்த இடத்துல ரீஃப்ராக்ஷன் நடக்கும், டேக்ஸ் பிளேஸ். அப்போ இந்த இடத்துலயுமே ரீஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். இதுல ரெண்டுத்துலயுமே ரீஃப்ராக்ஷன் நடக்கும். ஆனா இந்த இடத்துல ஆர் லெஸ் தென் 90 இருக்கும், இந்த இடம் ஆர் ஈக்குவல் டு 90 இருக்கும். ஜஸ்ட் கிரேசஸ் த செப்பரேஷன் ஆஃப் டூ மீடியா இப்படி இருக்கும். இங்க ஆரோட வேல்யூ 90க்கு கம்மியா இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அக்கர்ஸ். அப்போ இங்க நடக்கிறது ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், ஒரே மீடியத்துல லைட் பட்டு அதே மீடியத்துல திரும்பி வந்துடும். அப்ப கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஐ கிரேட்டர் தென் சியா இருக்கணும், லைட் டிராவல்ஸ் ஃப்ரம் டென்சர் டு ரேரரா இருக்கணும், டென்சர் டு ரேரர். அதுக்கப்புறமா மியூக்கும் சைன் சிக்கும் என்னடா சம்பந்தம்? மியூ ஈக்குவல் டு 1 பை சைன் சி சார். இதுல ப்ராப்ளம் பிராக்டிஸ் பண்றது நல்லது. சியோட வேல்யூ கொடுத்துட்டு மியூ கேட்கலாம், மியூவோட வேல்யூ கொடுத்துட்டு சி கேட்கலாம். ஆனா ஒரு வார்த்தை முக்கியம், the refracted ray just graces the separation of two media. இந்த லைன் இருந்துட்டாலே நீங்க புரிஞ்சுக்கணும், I equal to C இருக்கு, R வந்து 90 இருக்கு, மியூ ஈக்குவல் டு 1 பை சைன் சி இருக்குன்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினை எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது, போர்டு பிளஸ் நீட் ரெண்டு பேருக்குமே. ரைட், அடுத்தது இதோட அப்ளிகேஷன் கொஸ்டின் ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துருமா இதோட அப்ளிகேஷன் என்னங்க சார்? இது திவ்யா, குட் ஈவினிங்.
லிங்கேஷ் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட் பார்க்கலாமா? இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட அப்ளிகேஷன் கொஷின் பலமுறை இதுவும் கேட்குற கொஷின் நம்ம. நீங்கள் ஆல்ரெடி ரிப்பீட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. பேஜ் நம்பர் 25 நம்மளோட ரிட்டன் நோட்ஸில் 25. நீங்கள் அப்புறமா பாருங்கள், நான் சொல்லி கொடுத்துறேன். எதா இருந்தாலும் ரிட்டன் நோட்ஸை படி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா, குட் ஈவினிங்மா. எதா இருந்தாலும் ரிட்டன் நோட்ஸை படிங்க. ரிட்டன் நோட்ஸ்ல இருக்கிறது தான் உனக்கு இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 புக்கை பார்த்து எதெல்லாம் சிம்பிளா ஷார்ட்டா இருக்கோ அப்படிதான் உனக்கு படிக்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கேன். நோட்ஸ் பார்த்தீங்கன்னா 2019 எழுதின நோட்ஸ் அது. இன்ன வரைக்கும் அது பயன்பட்டு இருக்கு. எதுவுமே புதுசா வரல, எதுவுமே மாறல. அதுல இருக்கிறது தான் நெக்லேட்டட்னு போயிட்டு இருக்கு. அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் கூட நல்லா தான். நான் எழுதல, நான் போர்டில் எழுதுறது ஒரு டாப்பர் கேர்ள் எழுதுனாங்க. அவங்க இப்போ 5th இயரே முடிக்க போறாங்க. ஸோ அந்த நோட்ஸ் உங்களுக்கு பயன்படும் இல்லையா? அதுக்காக தான் நான் எழுத சொல்லியிருந்தேன். அப்பையிலேருந்து இந்த 4 வருஷமா இந்த நோட்ஸ் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆலன் ப்ளஸ் ஆகாஷ் ப்ராப்ளம் சால்விங்க்கு தாராளமாக போதும். ஒவ்வொரு வருஷமுமே நிறைய ஸ்கோர் தான் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீ வேலை செய்கிற பொறுத்து தான் உன் மார்க்கு. பட் உனக்கான நீ தேடலாம் வேண்டாம். நான் தேடி ஆல்ரெடி வச்சிருக்கேன். நான் தேடி வச்சது நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அதை மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரைட் சரி, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட அப்ளிகேஷன் சொல்லி கொடுங்க. கவனமாக கவனிக்கிறீங்களா? இங்கே பாருங்க. இப்போ நீங்கள் ஏதாவது டேம்லாம் போயிருப்பீங்க. அங்கே அந்த லைட்லாம் டான்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஏதாவது பார்த்துருப்பீங்க. சப்போஸ் அப்படியே இல்லைனாலும் நான் சொல்கிறது கற்பனையாக வச்சுக்கோங்களேன். இது ஒரு பாண்டு, ஒரு குளம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாண்டு, ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடம் ஒரு பல்பு இங்கே நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். உங்களை சொல்லலை, பல்பு பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பல்புல இருந்து இந்த ஹைட்டு நான் ஹெச்னு எடுத்துக்கிட்டேன். இந்த பல்பு க்ளோ ஆகுது. இந்த பல்பு க்ளோ ஆகும் பொழுது அந்த சர்ஃபேஸ்ல ஒரு ரிங் ஒன்று ஃபார்ம் ஆகுது, ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. கவனமாக கவனிங்க. ரைட்டா? சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. அப்ப என்ன கேள்வினா, இதோட ரேடியஸ் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. எப்ப சார் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும்? எங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. கரெக்டா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. உனக்கு நல்லா தெரியும், ஐ லெஸ் தென் சியா இருந்தா இப்பதான் படிச்சீங்க ரீஃப்ராக்ஷன். ஐ ஈக்குவல் டு சியா இருந்தா ஜஸ்ட் கிரேசஸ். ஐ கிரேட்டர் தென் சியா இருந்தா ரிஃப்ளெக்ஷன். இப்பதானே கத்து கொடுத்தேன். இப்ப நல்லா கத்துக்குங்களேன். ஒரு சைடு மட்டும் சொல்லித்தரேன். ஐ லெஸ் தென் சி. ஐ லெஸ் தென் சியா இருந்தா இந்த ரே போய் பட்டு அந்த பக்கம் போயிடும். கரெக்டா? ஐ ஈக்குவல் டு சியா இருந்தா இந்த ரே நேரா போயிட்டு கரெக்டா ஜஸ்ட் கிரேசஸ் இந்த இடம். எப்ப தெரியுமா இந்த ரிங் ஃபார்ம் ஆகும்? ஐ ஈக்குவல் டு சியா இருக்கும் பொழுது ஃபார்ம் ஆகும். என்ன சார் சொல்றீங்க? இந்த ஐ ஈக்குவல் டு சியா இருக்கும் பொழுதுதான் கரெக்டா 90 டிகிரி. இந்த ஆர் வந்து 90 டிகிரி. அப்ப இந்த ஆர் எப்ப 90 டிகிரி ஆகுதோ அப்பதான் உன் ரிங்கு அந்த இடத்துல உனக்கு கண்ணுக்கு தெரியும். ரைட்டா? ஒருவேளை ஐ கிரேட்டர் தென் சியா இருந்தா அப்படியே இங்க இருக்கிற ரே போய் பட்டு இன்டர்னலி ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அப்ப நல்லா கத்துங்க. இங்க 3 கேஸ் சொல்றேன். ஐ லெஸ் தென் சியா இருந்தா ரீஃப்ராக்ஷன் நடக்கும். ஐ ஈக்குவல் டு சியா இருந்தா அந்த ரிங் ஒன்று ஃபார்ம் ஆயிடும். ஐ கிரேட்டர் தென் சியா இருந்தா ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இங்க யார் ஹீரோ? ஐ ஈக்குவல் டு சி தான் ஹீரோ. ரைட்டா? இப்ப நம்மளோட கேள்வி, அந்த ரிங்கோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? நிறைய சம்ப ரொம்ப ஈஸியா கத்து கொடுத்துறேன். கவனமா கவனி. ரிங்கோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? எதுவுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. அதை டயக்ராம் பார்த்தா உனக்கு புரிஞ்சிடும். சார் இங்கே சயின்ஸ் இருக்கு, ஆப்போசிட்ல ஆர் இருக்கு, ஆப்போசிட் சைட் பை ஹைபார்சிஸ். அப்ப இந்த இடம் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆறு, இந்த இடம் ஹெச், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இந்த இடம் என்னவா இருக்கும்? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. சால்வ் பண்ணுங்க. சைன் சிக்கு பதிலாக 1/μ ஆர் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். சரியா? அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி ரூட்டை தூக்கிடுங்க. 1/μ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர். சரிதானா? ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு மியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். யாரை தேடி போயிட்டு இருக்கோம்?
ஒன்று ஆரை தேடி போயிட்டு இருக்கோம், இல்லை ஹெச்சை தேடி போயிட்டு இருக்கோம். ஹெச் கொடுத்தா ஆர் கேட்பாங்க, ஆர் கொடுத்தா ஹெச் கேட்பாங்க. நான் முதல்ல ஹெச் கண்டுபிடிச்சிடுறேன். ஹெச் ஸ்கொயர் வேணும்னா மியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், இவன் அந்த பக்கம் போயிடுவான், மைனஸ் ஆர் ஸ்கொயர். அதனால ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு மியூ ஸ்கொயரை தூக்கி வெளில போட்டீங்க, ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. தப்பு பண்றேன். ஆர் ஸ்கொயரை தூக்கி வெளில போட்டீங்க, மியூ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. நான் தான் தப்பு பண்ணேன். இங்க ஆர் ஸ்கொயர், இங்க ஒரு ஆர் ஸ்கொயர். கேர்ஃபுல்லா தூக்கி வெளில போட்டு மியூ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. சார் அப்போ அவங்க என்ன சார் கேட்பாங்க? ஹெச் கேட்டாலும் சால்வ் பண்ண தெரியணும். ஹெச் வேணும்னா ஆர் ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. இந்த ஃபார்முலால சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்சிமம் கேட்கறது ஆர் தான் கேட்பாங்க. ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. ஹெச் தெரியும், அந்த பல்புக்கும் சர்ஃபேஸுக்குமான ஹைட்டு. சில புக்ல அதை டெப்த்னு கொடுத்துருப்பாங்க, டின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப டி பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு சால்வ் பண்ணணும். அப்ப ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை ரூட் ஆஃப் மியூ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. பெரும்பாலும் இந்த சம்ல மியூவோடது 4/3 தான் இருக்கும். ஏன்னா வாட்டர்ல தான் வைக்க போறாங்க. கரெக்டா? உனக்கு புரிஞ்சிச்சா? வாட்டர்ல வைப்பாங்க, அதனால என்ன ஆயிடுது? மியூ ஆயிடுது. இப்போ எல்லாருமே குரூப் பாருங்க. நான் ஒரு கொஸ்டின் சென்ட் பண்றேன். எனக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஆன்சர் சொல்லணும். ஃபார்முலா அவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ எல்லாருமே குரூப்ல இருக்கீங்க இல்லையா? நேஹா நீ குரூப்ல இருக்குல்ல? இருக்கேன் சார். ரைட் பை. இந்த சம்ம சால்வ் பண்ணுங்க எல்லாரும். சம்ம படி முதல்ல. A bulb is placed at depth 2√7 centimeter. பல்போடது 2√7 சென்டிமீட்டர் எங்க இருக்கு? வாட்டர்ல இருக்கு. வாட்டர்ல இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு நல்லா தெரியணும் மியூவோட வேல்யூ 4/3. Floating opaque disc is placed over the bulb. ஒரு ஒபாக் டிஸ்க்னா ஒரு தட்டு மாதிரி. ஒபாக்னா ஒளி புக முடியாத ஒரு தட்டு மாதிரி. லைட்டு டிராவல் ஆகாத ஒரு தட்டு. Floating opaque disc is placed over the bulb. So the bulb is not visible. அந்த லைட் எதுவும் தெரியல. What is the minimum diameter? ரைட். இந்த சம்மை எப்படி ட்ரை பண்ணணும்? எந்த வழியா போகணும்? யாராவது ரூட் சொல்லுங்க. சும்மா ரூட் சொல்லு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு ஒபாக் டிஸ்க் வச்சிடுறேன், இந்த டிஸ்கை தாண்டி லைட் தெரியல. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த சர்க்கிள் என்ன ரேடியஸோ அதே ரேடியஸ் தான் அந்த டிஸ்கும். நம்மளை ஏமாத்துறாங்களாம். அதாவது சர்க்கிளோட ரேடியஸை கண்டுபிடிக்க சொல்லாம அந்த டிஸ்கோடது கண்டுபிடிக்கன்னு சொன்னா நம்ம ஏதோ குழப்பிப்போன்னு நினைக்கிறாங்க. அந்த ரிங் அளவுக்கு தான் அந்த டிஸ்க் இருக்கு. அப்ப அந்த டிஸ்க் அந்த ரிங் மேல வச்சதும் அந்த டிஸ்க் மறைஞ்சு, அந்த ரிங் மறைஞ்சு போயிடுது, லைட் வெளியில வரலையாம். அப்ப என்ன கேக்குறாங்க? டயாமீட்டர் கேக்குறாங்க. ரைட்டா? எனக்கு ரூட் சொல்லுங்க, எப்படி போகணும்? ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு இன்டு 2. ஓகே, ரேடியஸ் கண்டுபிடிக்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா. ஹெச் கொஸ்டின்ல ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் 2√7. 2√7 தான் டெப்த்னு சொன்னாங்க. நான் ஹைட் இல்ல டெப்த்னு எதோ யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். மியூ ஸ்கொயர் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? மியூ ஸ்கொயர் 4/3. 4/3. அதனால இங்க 16/9. 16/9. அதனால 2√7 16 மைனஸ் 9 √7/9. கீழே வந்தா 3, அந்த 3 மேல போயிடுச்சு. ரைட்டா? ஸோ √7 போயிடுச்சு, 6. ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். இங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த ரேடியஸ் வந்தது நீ என்ன பண்ணிடுவ? போய் ஆன்சர் தேட ஆரம்பிச்சிருவ. ஆப்ஷன்லயும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உன்னோட அவசர புத்தி அந்த பேப்பரை சூஸ் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். ஆர் வந்ததும் ஆப்ஷன் ஏல 6 சென்டிமீட்டர் ஆர்ன்னு இருக்கும். ஐயோ நம்ம தான் கண்டுபிடிச்சோம், போய் டிக் பண்ணிடுவேன். அவங்க கேட்டிருக்கிறது டயாமீட்டர்ன்றது அந்த ஒரு நொடி நீ மறந்துடுவேன். அப்புறம் வெளியில வந்து அச்சோ போச்சேன்னு இந்த டயலாக் நிறைய பண்ணியிருப்பீங்க. ரைட்டா? ஸோ கடைசி வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ணக்கூடாது. என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், நம்ம கண்டுபிடிச்சது சரிதானா, நம்ம டிக் பண்ணலாமா, ஷேட் பண்ணலாமான்னு உன்னை ஒவ்வொரு முறையும் நீ கேட்டுக்கிட்டு தான் அதை ஷேட் பண்ணணும். அவசரப்பட்டீங்கன்னா 4 மார்க் போயிடுச்சு, 5 மார்க் போயிடுச்சு ஒரு தப்போட சேர்ந்து. இப்போ டயாமீட்டர் 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் சார், அதனால 12 சென்டிமீட்டர் ஆப்ஷன்ல இருக்கும். ரேடியஸ் கேட்டாங்கன்னா 6 டிக் பண்ணு.
டயா கேட்டாங்கன்னா 12 ரைட்டா. ஸோ இந்த சம்மெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டீங்களா இப்போ இது சூப்பரான மாடல். இப்போ எப்போ பார்த்தாலும் அந்த தண்ணிக்குள்ளே பல்பு வச்சுருவாங்க, மேலே ரிங்கு வந்துடும். ரிங்கோட ரேடியஸ் ரேடியஸ் கொடுத்துட்டு ஹைட் கேட்பான், ஹைட்டு கொடுத்துட்டு ரேடியஸ் கேட்பான். வேற வழியே இல்லை, இங்கே வேற என்ன கேட்க முடியும் சொல்லு பார்க்கும். கரெக்டாக நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். ரிங்கு டேரெக்டாக இருக்குது, அதோட ரேடியஸ் அப்படி கேட்டால் நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவ. அதுக்கு மேலே ஒரு ஒபாக் டிஸ்க் வைக்கிறேன், அந்த டிஸ்கோட டயாமீட்டர் சொல்லு, அப்போ நீ தான் யோசிக்கணும். அந்த ரிங்கும் அந்த ஒபாக் டிஸ்க்கும் ஒரே சைஸு, ரைட்டா. சரி, ஸோ இங்கே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கும். ஐ லெஸ் தென் சி, ஐ ஈக்குவல் டு சி, ஐ கிரேட்டர் தென் சி. டக்கு டக்குன்னு சொல்லு. ஐ லெஸ் தென் சி என்ன நடக்கும்? ஐ லெஸ் தென் சில ரீஃப்ராக்ஷன் நடக்கும். ஓகே, ஐ ஈக்குவல் டு சி என்ன நடக்கும்? Equal to critical angle. Equal to critical angle just graces the separation of two media. R equal to 90, sin C equal to 1 by mu. இத்தனை இன்ஃபர்மேஷனையும் நீங்க இங்க சொல்லணும். I greater than C என்ன நடக்கும்? Reflection. Total internal reflection நடக்கும்னு சொல்லணும், ரைட்டா. ரைட். அது மாதிரி இந்த ஒபாக் டிஸ்க் சம் வந்தா H equal to R equal to H by root of mu square minus 1 பிரமாதமா கத்துக்கணும், ரைட்டா. ரைட், அவ்வளவுதான். பெரும்பாலும் இது வாட்டர் தான். சொல்ல சார் இந்த சம் மாடல் பேர் என்ன சார்? இந்த மாடல் பேர் என்ன? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட அப்ளிகேஷன். சிலபஸ்ல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. உனக்கு அதுல டவுட் வந்துச்சா? எங்க நீ ரொம்ப நாள் ஆளே காணோம்? எக்ஸாம் வருது சார். இதுனா மாமியாரோட உனக்கு ஜாலியா வர போற ஏண்டா? இல்ல சார், ரெக்கார்டட் பார்த்துதான் சார். ரைட் பே. சரி பே, சும்மா பண்ணு, பார்த்துட்டா நல்லது. இல்லைன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு அர்த்தம் இல்லாத போயிடும். பா ரைட், இங்க பாருங்க, உங்க சிலபஸ் ஒரு டைம் பார்த்துங்க, அப்படியே நோட்ஸ் பாருங்க, எல்லாம் குரூப் பாருங்க. ஒரு டைம் எல்லாருமே எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க ஒரே நிமிஷம். ஒரு ஏன்னா நம்ம லாஸ்ட் இயர் கூட தேவையில்லாத விஷயம்லாம் நிறைய நடத்திட்டோம், அதனாலதான் தெளிவா இருக்கிறது. இப்ப ஒரு வார்த்தை அப்படியே பாருங்க. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் சொல்லி கொடுத்துட்டேன், ஸ்பெரிக்கல் மிரர் பேசிட்டேன், மிரர் ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டேன், ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அட் பிளேன் சர்ஃபேஸ் முடிச்சிட்டேன். ஸ்பெரிக்கல் இன்னும் நான் சொல்லி தரல, கரெக்டா. ஸ்பெரிக்கலுக்கு நான் இன்னும் போகல, லென்ஸுக்கு முன்னாடி தான் போகணும். அடுத்தது தின் லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, அங்கேயும் நான் இன்னும் போகல. அடுத்த லைன் பாருங்க, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ராம்கோகுல் அடுத்து என்ன இருக்கு? அப்ளிகேஷன். இப்ப பார்த்ததுதான் அந்த அப்ளிகேஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட அப்ளிகேஷன், ரைட்டா. ஸோ அடுத்தது இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ரீஃப்ராக்ஷனும் லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, அது சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறமா மேக்னிஃபிகேஷன், பவர் ஆஃப் லென்ஸு, காம்பினேஷன் ஆஃப் லென்ஸு, மைக்ராஸ்கோப்பு, டெலஸ்கோப்பு முடிஞ்சிச்சுன்னா அது ரே ஆப்டிக்ஸ் முடிஞ்சது. கீழே இருக்கிறது வே ஆப்டிக்ஸ், ரைட்டா. ஸோ இது ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஆப்டிக்ஸ் 5 கொஸ்டின் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ப்ரிசம் போயிடலாம். லாஸ்ட் லைன் பாருங்க, எங்க இருக்கு ப்ரிசம்? ப்ரிசம் மேக்னிஃபிகேஷன் ஆரம்பிக்குது பாருங்களேன். ஐயோ, right. So refraction through the prism பேசணும். அடுத்ததான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்துருக்கேன். 3 கண்டிஷன் படிக்கணும், அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப நல்லா படிக்கணும். கரெக்டாக ½ அன் ஹவர் ஆகும்னு நினைச்சேன், எக்ஸாக்டாக ½ அன் ஹவர். ப்ரிசம் நீங்கள் லேபில் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இல்லைன்னா உங்கள் வாத்தியார் மேலே அநியாயமாக படி போட்டுருவீங்க. சார் எங்கள் வாத்தியார் லேபுக்கே கூட்டு போகல சார், பாவம் சார் நாங்கள் அப்படின்லாம் சொல்லுவேன். நீங்கள் பொய் சொல்லும்பொழுது ஒன்றா சேர்ந்துருவீங்க. அது எப்படி தான் ஒன்றா சேருவீங்களோ தெரியல. அந்த பொய்ன்னு வரும்போது மட்டும் இந்த கிளாஸ் பசங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நான் சொல்கிறது ஸ்கூலில் பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் குரூப்பாக சேர்ந்து பொய் சொல்லுவானுங்க. ரைட். ப்ரிசம். சார் ப்ரிசம் பார்க்கலனாலும் பரவாயில்ல, இல்லை கிளாஸ் முடிஞ்சதும் கூகுளில் டைப் பண்ணிப்பாரு ப்ரிசம் எப்படி இருக்கும், அதோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. It is a transparent media bounded by any number of surfaces. It is a transparent media. Transparent media na glass மாதிரி இருக்கும். Transparent media bounded by any number of surfaces. Any number of surfaces. இதுதான் ப்ரிசம். சரி, ஒண்ணுமே புரியலையே. நீங்க மட்டும் இன்னும் ப்ரிசம்னா டிரான்ஸ்பரண்ட் மீடியா பவுண்டட் பை எனி நம்பர் ஆஃப் சர்ஃபேஸ் சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி ப்ரிசம் தெரிஞ்சுக்கிறது?
ஒன்றும் இல்லை, ப்ரிசம் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் முடிஞ்சது பாரு, அப்பதான் உனக்கு நல்லா புரியும். இதுதான் ப்ரிசம். இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஏ, இதான் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஏ. இந்த ப்ரிசத்துல மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கு? இந்த பக்கம் ஒரு ஃபேஸ், இந்த பக்கம் 2. இந்த ப்ரிசத்தோட பேக் சைடுல 3. பேக் சைடு உங்களுக்கு தெரியுதா? அந்த பக்கம் போய் மொபைலோட பின்னாடியோ லேப்டாப்போட பின்னாடியோ பார்க்காத. ப்ரிசத்துக்கு பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு 4. நான் இன்ட்டு போட்டா உள்ளன்னு தெரியும், டாட் போட்டா வெள்ளன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எங்க படிச்சீங்க இதை? மேக்னட்டிசத்துலலாம் படிச்சிருக்கீங்க, மூவிங் சார்ஜஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி அந்த சைடுல 3, இந்த சைடுல 4, கீழே 5. நம்ம எடுத்துக்கிட்ட ப்ரிசம் 5 ஃபேஸ். இப்போ நிறைய ஃபேஸ் ப்ரிசம் இருக்கு, 7, 9 எல்லாம் இருக்கு. ஆனா உங்களோட சிலபஸ்ல வெறும் 5 ஃபேஸ் ப்ரிசம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ப்ரிசம்ன்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் மீடியா பவுண்டட் பை எனி நம்பர் ஆஃப் சர்ஃபேசஸ். ரைட்டா? ரைட். சரி, இதான் ப்ரிசம்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த ப்ரிசத்துல நான் பயன்படுத்த போற வார்த்தைகள்லாம் உனக்கு சொல்லிடுறேன். ஐ பி த இன்சிடென்ட் ஆங்கிள். இன்சிடென்ட் ஆங்கிள் நல்லா படிச்சுக்கோ, என் கூடயே படிச்சுட்டு வா. ஆர் அப்படின்னா ரீஃப்ராக்டட் ஆங்கிள். ரீஃப்ராக்டட் ஆங்கிள் இல்ல 2 ஆர் யூஸ் பண்ண போறேன், R1 R2. அப்ப ரெண்டுமே ரீஃப்ராக்டட் ஆங்கிள் தான். ஈனா என்னங்க சார்? எமர்ஜென்ட் ஆங்கிள். எமர்ஜென்ட் ஆங்கிள், இ வந்து எமர்ஜென்ட் ஆங்கிள். இவன் தான் ரொம்ப முக்கியம், டெல். சார் டெல் ஆல்ரெடி எங்களுக்கு தெரியுமே சார், டீவியேஷன் ஆங்கிள். டீவியேஷன் ஆங்கிள் இவங்கள தான் வச்சு நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ண போறோம். பார்த்துடலாமா? நான் எப்படி ஸ்டார்ட் பண்றேனோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணு. ஒரு டைம் உட்காந்து எழுதிப்பாரு, எல்லா சமமும் உங்களால சால்வ் பண்ண முடியும். இல்ல மனப்பாடம் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, நீ எவ்வளவு கத்துக்குறியோ அதான் ரொம்ப முக்கியம். இந்த இடம் ஒரு ப்ரிசம். ப்ரிசமா மொத்தம் 5 ஃபேஸ் இருக்கு. அந்த 5 ஃபேஸ்ல இந்த ஃபேஸ் தான் ரொம்ப பாவப்பட்ட ஃபேஸ். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? அதுல மட்டும் லைட் போகாது. இட் இஸ் ஒபாக் போர்ஷன். ஒபாக் போர்ஷன், ஒபாக்னா ஒரு மாதிரி ஷேடடா இருக்கும், லைட் அதுக்குள்ளார பூந்து போகாது. இது ஃபேஸ் 1, இது ஃபேஸ் 2. பேக்ல 3, ஃப்ரண்ட்ல 4, கீழே 5. ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஏ. இந்த பக்கம் இன்சிடென்ட் பேஜ், இந்த லெஃப்ட்ல இருக்குல்ல 1ஆம் நம்பர் பேஜ் இருக்குல்ல, அங்க இருந்து லைட் போகும். 2ஆம் நம்பர் பேஜில் லைட் வெளில வரும். எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும், ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் நார்மல் லைன். இதான் நார்மல் லைன், இதான் நார்மல் லைன். நான் என்ன பண்றேன்னா, இங்க இருந்து ஒரு ரே போகுது, இந்த ரே தான் இன்சிடென்ட் ரே. இங்க புரிச்சா? இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. இது இன்சிடென்ட் ரே, இன்சிடென்ட் ரே. இப்போ இந்த மீடியம் μ1. μ1 யார் பாய்ங்க? ரேரர் மீடியம் சார். μ2 யார் பாய்ங்க? டென்சர் மீடியம் சார். லைட்டு ரேரர்ல இருந்து டென்சருக்கு போனா உனக்கே நல்லா தெரியும், டுவோர்ட்ஸ் த நார்மல். நார்மல் லைனுக்கு பக்கத்துல இருக்கும். அப்படியே இந்த பக்கம் போகுது, போயிட்டு இங்க ஒரு நார்மல் லைன் டிரா பண்றேன். அப்ப இங்க இருந்து போகும் பொழுது டென்சர் டு ரேரர் போகுது. அதனால அவே ஃப்ரம் த நார்மல். பாருங்க, நார்மல் இங்க இருக்கா, நார்மல் இங்க இருக்கு, நார்மலை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வருது. இது நார்மலுக்கு பக்கத்துல வருது. அப்ப இந்த ஆங்கிள் R1, இந்த ஆங்கிள் R2ன்னு கத்துக்கணும். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இந்த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். நீ என்ன தப்பு பண்ணுவ தெரியுமா? இங்க இருந்து ஆங்கிள் எடுப்பீங்க, தப்பு. எப்பவுமே நார்மல்ல இருந்து தான் ஆங்கிள் எடுக்கணும். ரே ஆப்டிக்ஸ் ஆங்கிள்ஸ் டேக்கன் ஃப்ரம் நார்மல் லைன். புரியுதுங்களா? இந்த இடம் வந்து ரேரர் மீடியம். அப்போ இதோடது μ1 அப்படின்னா இதோடது μ2. யாருன்னு உனக்கு நல்லா தெரியும், 1. இது ஏதோ ஒரு மீடியம்னு தெரியும், அதனால மியூ. திரும்ப எமர்ஜென்சினா திரும்ப யாருக்கு தான் வருது, அதனால இது μ1, 1 இல்ல ரேரர் மீடியம் தெரியும். முதல்ல ஒவ்வொரு பேஜுக்கா ஸ்னெல்ஸ் லா எழுத கத்துக்கோங்க, ஒரு ஃபேஸுக்கா. யாராவது சொல்லுங்க, இந்த ஃபேஸ் 1ல ஸ்னெல்ஸ் லா சொல்லுங்க. இங்க μ1, இங்க I, இங்க μ2, இங்க R1. சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேஸ் 1ல ஸ்னெல்ஸ் லா சொல்லுங்க. சும்மா சொல்லு, நான் தானே. sin i. நல்லா சொல்லுமா. μ1 sin i. μ1 sin i I equal to μ2 sin r1 sin i
sin r1 sin r1 இந்த ஆங்கிள் பாரு. இப்போ உங்களுக்கு புரியுதா? இங்க இருக்கிற மியூ இது, இங்க இருக்கிற ஆங்கிள் இது. அப்படியே அந்த ஃபேஸ் அடுத்த பக்கத்துல இருக்கிறது μ2 r1, ரைட்டா? அப்படியே ஃபேஸ் 2க்கு சொல்லுங்க. ஃபேஸ் 2க்கு சொல்லுங்க. இங்க யார் இருக்கா? இங்க யார் இருக்கா? இங்க யார் இருக்கா? இங்க யார் இருக்கா? எழுதி பழகு, சொல்லு. ஃபேஸ் 2ல சொல்லுங்கன்னு சொல்லி μ2 sin R2 equal to mu3 sin 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 எமர்ஜென்ட் ஆங்கிள். நான் திரும்பவும் சொல்றேன், ரீஃப்ராக்ஷன்ல ஸ்னெல்ஸ்ல எழுத தெரியலனா உன்னால ஒரு கொஸ்டின் கூட அட்டென்ட் பண்ண முடியாது. நான் சொல்றேன்ல, இங்க என்ன ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு, அங்க என்ன ஆங்கிள் இருக்கு, பக்கத்து பேஸ்ல என்ன இருக்குன்னு பாரு. μ1 sin i equal to μ2 sin r1. இந்த பக்கம் ஃபேஸ் 2ல எங்க லைட் வருது? உள்ள இருந்து வருது. அப்ப μ2 sin r2 equal to μ1 sin i. அவ்வளவுதானே? இப்படி எழுத உங்களுக்கு தெரியணும் முதல்ல, ரைட்டா? ரைட். ஸோ μ1 sin i equal to μ2 sin r1. அங்க இருந்து அது பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு நிமிஷம் கவனமா கவனி. ஒரு புதுசா ஒரு விஷயம் பாருங்க. இதுக்கு நேரா ஒரு கோடு போடுறேன். டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே, டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே, இன்சிடென்ட் ரேயோட டைரக்ஷன். இந்த இடம் எமர்ஜென்ட் ரே இல்ல, இதுதான் எமர்ஜென்ட் ரே. அப்போ இதுக்கு நேரா ஒரு கோடு போடுறேன். இது டைரக்ஷன் ஆஃப் எமர்ஜென்ட் ரே இல்லைன்னா ஃபைனல் ரே. உங்களுக்கு நல்லா தெரியும்ல, டைரக்ஷன் ஆஃப் இனிஷியல் ரேவுக்கும் டைரக்ஷன் ஆஃப் ஃபைனல் ரேவுக்கும் ஒரு ஆங்கிள் சொல்லணும். என்ன ஆங்கிள் இது? டைரக்ஷன் ஆஃப் இனிஷியல் ரேவுக்கும் டைரக்ஷன் ஆஃப் ஃபைனல் ரேவுக்கும் ஒரு ஆங்கிள் சொல்லணும். angle of deviation. எக்ஸலன்ட். ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். ஒரு மிரரா இருந்தா 180 minus 2i, ரெண்டா இருந்தா 360 minus 2 theta. ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன்டா, ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இனிஷியல் ரேவுக்கும் ஃபைனல் ரேவுக்குமான ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன், ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன், ரைட்டா? பை இதுல கவனமா கத்துக்கோங்க. நான் கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். நடுவில் சின்ன சின்ன டெரிவேஷன் இருக்கும், பட் என்ன தேவையோ உனக்கு நான் கற்று கொடுத்துறேன். ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஏ வேணும்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். முதல்ல இதை படிங்க. இதுக்கு தான் சின்னதா ஒரு சின்ன கொண்டு ஒரு 4 லைன் டெரிவேஷன் இருக்கும். நமக்கு தேவையில்லப்பா, டைரக்டா இங்க வந்துடலாம். ஏ வேணும்னா r1 plus r2. ஏபி தான் ஆங்கிள் ஆஃப் பிரிசம். r1 r2 refracted angle from phase 1, refracted angle phase 2. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இந்த ரகசியத்தை கவனிங்க. சரி, ஐயையும் ஈயையும் ஆட் பண்ணா ஏவையும் டெல்லையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ப்ரிசத்துல நான் பண்றது ஒரு 2-3 ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் மட்டும் கொடுக்குறேன். இதுக்கான டெரிவேஷன் நான் போடலை. தேவைன்னா நம்ம நோட்ஸ்ல இருக்கு, பார்க்கறதுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். பட் ப்ராப்ளம் சால்விங்க்கு அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, டேரக்டா இங்க வந்துடலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு r1 plus r2, i plus e ஈக்குவல் டு a plus del. யாராவது சொல்லுங்க, இங்க யார் ஐ, யார் இ, யார் ஏ, யார் டெல்? பதில் சொல்லு. ஐ யாரு? Angle of incidence. இ யாரு? Angle of angle. எமர்ஜென்சி. ஏபி ல Angle of prism. டெல் Angle of deviation. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், ரைட்டா? ஸோ இதை நல்லா கத்துக்கணும். அடுத்தது சார், ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன்னா என்ன? பை இது லேபுக்கு மட்டும் நீங்க போய் செஞ்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளைன் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். பட் பரவாயில்ல, நீங்க போனீங்களான்னு எனக்கு தெரியல. பட் அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ண போய் இன்னும் டைம் ஆகிட போகுது. அப்போ ஏ ஈக்குவல் டு r1 plus r2 நல்லா கத்துக்கோங்க. ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வேணும்னா r1 plus r2. உங்களுக்கு தெரியுமா, நம்ம லேப்ல இருக்கிற பிரிசம் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் 60 டிகிரி. உனக்கு சம் கொடுக்கும்போது மேக்ஸிமம் 60 டிகிரி தான் கொடுப்பாங்க. அது இல்லை, அது கம்மியாக கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த r1 r2 ஆட் பண்ண மேக்ஸிமம் 60 டிகிரி தான் வரும். இப்போ i plus d ஈக்குவல் டு a plus del, ரைட்டா? சார், ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் என்ன? ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் கவனமாக கற்றுக்கலாமா? இங்கே வாங்க. ஒரு கிராஃப் ஒன்று ட்ரா பண்ணணும். இந்த கிராஃப் யாருக்கும் சரி, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுக்கும் டீவியேஷனுக்கும் பொறுமையாக கவனி, நான் நல்லா புரிய வைக்கிறேன். இந்த இடம் பிரிசம், இது நார்மல் லைன். இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இந்த இடம் ரீஃப்ராக்டட் ரே, இது நேரா போகுது. இந்த இடம் ஃபைனல் ரே, இதுதான் டெல். நான் சொல்ல அங்க நடக்கிறது எல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க.
இந்த ஐயை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஐ அதிகமாகுது. ஒரு பேச்சுக்கு இப்போ 30 டிகிரி இருக்கு. நான் 35, 40, 45, 50ன்னு இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ இந்த டெல் என்ன ஆகுது தெரியுமா? இந்த டெல்லு ஏற்கனவே மேக்ஸிமம் இருக்கும். இந்த டெல்லு இந்த ரே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கும். அந்த ரே அப்படியே படுக்கிற மாதிரி வரும். அப்படியே ஹரிசான்லா வர்ற அளவுக்கு வரும். அப்ப டெல்லு குறையுது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமாக டீவியேஷன் ஆங்கிள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆங்கிள் வரும் பொழுது இந்த டீவியேஷன் ரொம்ப மினிமமா வந்துடும். அதுக்கு நேரா கோடு போட்டீங்கன்னா அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் டெல்லம். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஐயோடது 30 டிகிரி இருக்கு. 35, 40, 45, 50. நான் 55க்கு வரேன். 55 வரும்போது டெல் ரொம்ப மினிமம் வந்துருது. திருப்பியும் 60, 65, 70, 75ன்னு ஐயை நான் இன்க்ரீஸ் தான் பண்றேன். ஐயை நான் டிக்ரீஸ் தான் பண்ணல. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமாக டெல்லு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏதோ ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுக்கு டீவியேஷன் ஆங்கிள் ரொம்ப மினிமம் ஆயிடுது. திரும்பவும் நான் ஐயை அதிகமாக்குறேன். திரும்பவும் டீவியேஷன் ஆங்கிள் அதிகமாகுது. சரி, என்ன செய்யுது? ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ரொம்ப மினிமமா இருக்கும். அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். பொறுமையா கத்துக்கோங்களேன். when I increases del decreases. Certain value of I del it reach to minimum value. Then further I increases. I அதிகமாக del அதிகமாகும். ஏதாவது ஒரே ஒரு இடத்துல தான் டெல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு பேர் தான் மினிமம் டீவியேஷன். ரைட்டா? இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாட் ஆர் த கண்டிஷன்? யாருக்கா தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஏதாவது கண்டிஷன் படிச்சிருக்கீங்களா? மினிமம் டிவியேஷன் என்ன கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? கண்டிஷன் ஃபார் மினிமம் டிவியேஷன் உங்களுக்கு தெரியுமா? மினிமம் டிவியேஷன் நடக்கும் பொழுது கரெக்டா அந்த மினிமம் டிவியேஷன் அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சியும் ஈக்குவலா இருக்கும் சார். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஒரு பேஜுக்கு 45 டிகிரினா ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் 45 டிகிரி தான் இருக்கும். அப்போ அவன் மினிமம் டீவியேஷன் சொல்லிட்டாலே உன் மூளையில ஓடணும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சியும் ஈக்குவலு. அது மட்டும் இல்ல, இந்த ரீஃப்ராக்டட் ஆங்கிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், ரீஃப்ராக்டட் ஆங்கிள் ஆஃப் செகண்ட் ஃபேஸ் அவங்களும் ஈக்குவலு. R1 ஈக்குவல் டு R2. அப்போ வாட் ஆர் த கண்டிஷன் டு அக்கர்ஸ் மினிமம் டீவியேஷன் கேட்டாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ், போத் ரீஃப்ராக்டட் ஆங்கிள் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். சரிங்க சார். அடுத்தது, ஏற்கனவே நீங்க A ஈக்குவல் டு R1 பிளஸ் R2ன்னு சொன்னீங்களே. ஆமா, எல்லாம் சேமா இருக்கிறதுனால இது R நான் எடுத்துக்குங்க. A ஈக்குவல் டு ஒரு ஆறும் 2 R. அப்போ எப்பெல்லாம் மினிமம் டீவியேஷன் ஒரு வார்த்தை வருதோ அப்பெல்லாம் ஆருக்கு A/2ன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். கண்டிஷன் ஃபார் மினிமம் டீவியேஷன் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் 60 டிகிரி, ஃபைண்ட் த ரீஃப்ராக்ட் ஆங்கிள் கேட்டாங்கன்னா 30 டிகிரி. மினிமம் டீவியேஷன் சொன்னாலே A ஈக்குவல் டு 2Rன்னு தெரியணும். இல்ல A ஈக்குவல் டு R1 பிளஸ் R2 ரெண்டு ஆரும் சேமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயையும் ஈயையும் ஆட் பண்ணா ஏவையும் டெல்லையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்னீங்களே. இப்பதான் சொன்னீங்க ஐயும் ஈயும் சேம்னு சொன்னீங்க. அப்போ நான் இதுக்கு ஈக்கு பதிலா ஐன்னு எடுத்துக்கிறேன், ஏவை ஏன்னு எடுத்துக்கிறேன், டெல்லுக்கு பதிலா டெல் எம்னு எடுத்துக்கிறேன். உனக்கு புரிஞ்சிருக்கும் மினிமம் டீவியேஷன் அப்ப ஐயும் ஈயும் ஈக்குவல். 2i ஈக்குவல் டு ஏ பிளஸ் டெல் எம். ஏ மட்டும்தான் சார் வேணும். சரி, ஐ மட்டும்தான் சார் வேணும். ஏ பிளஸ் டெல் எம் பை 2. ஏ பிளஸ் டெல் எம் பை 2. எல்லாரும் இந்த ஈக்குவேஷன் முடிச்சு பாரு. அப்படியே ஐ ஈக்குவல் டு ஏ பிளஸ் டெல் எம் பை 2. ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் 60 டிகிரி, மினிமம் டீவியேஷன் 40 டிகிரி, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் 50 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரிசமும் மினிமம் டீவியேஷன் வேல்யூ கொடுத்துட்டா உன்னால ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? இப்பதான் பார்த்தோம் ஆருக்கு பதிலா A/2ன்னு பார்த்தோம், ஐக்கு பதிலா A பிளஸ் டெல் எம் பை 2ன்னு பார்த்தோம். ரொம்ப முக்கியமா கத்துக்கோங்க. புரியல சார்? புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க. முடிஞ்சு போச்சு. சரி வாயேன், ஒரு ப்ரிசம் மட்டும் போட்டுக்கலாமா? இங்க வாங்க. இனிமேல் தான் உங்களோட முழு திறமையை என்கிட்ட காட்ட போறீங்க. எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியல. ரைட், இந்த இடம் μ1,
இந்த இடம் மியூ2. ஒரு ஃபேஸ் மட்டும் பாருங்க. இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. இந்த ரீஃப்ராக்டட் ஆங்கிள் ஆர். ஏன் சார் ஆறு? இப்போ அது மினிமம் டிவியேஷன்ல இருக்கு. கரெக்டா? இந்த ஃபேஸுக்கு ஸ்னெல்ஸ் லா எழுதுங்க பாரு. இந்த ஃபேஸோட ஸ்னெல்ஸ் லா எழுது. Sin I mu1 sin i Sin I is equal to to sin mu2 sin i. ரைட் ரைட். எனக்கு mu2 தான் வேணும். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த பிரிசம் தான் வேணும். அப்போ mu2 by mu1. உனக்கு நல்லா தெரியும் இது யாரு. இந்த கொஸ்டின் ஆரம்பிக்கும் பொழுதே நான் ஒரு வார்த்தை சொல்லலை. ஃபைண்ட் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த பிரிசம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த பிரிசமை தேடி தான் நான் வந்துட்டு இருக்கேன். அப்ப பிரிசத்தோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் தான் எனக்கு வேணும். mu2 by mu1 ஈக்குவல் டு sin i by sin r. உங்களுக்கு சூப்பரான ஆச்சரியமான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. sin ஐக்கு பதிலா சரி இப்பதான் கத்து கொடுத்தீங்க a பிளஸ் டெல்எம் பை 2. ஆருக்கு பதிலா sin a by 2. தவிர்க்க முடியாத ஒரு ஈக்குவேஷன் பிரிசத்துல. ரைட்டா? இதை டேரக்டா நம்ம போட்டுற முடியும். என்ன பிரச்சனைனா உங்களுக்கு ஸ்னெல்ஸ் லா எழுத தெரியணும். ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் எழுத தெரியணும். நீங்க ஸ்னெல்ஸ் லா எழுத தெரிஞ்சாதான் சம்குள்ளார வர முடியும். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுட்டா சம்குள்ளார வர முடியாது. அப்போ mu2க்கு ஒரு மியூன்னு எடுத்துக்கோங்க. mu1க்கு 1ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப கடைசியா நாங்க தேடி வந்தது mu ஈக்குவல் டு sin a பிளஸ் டெல்எம் பை 2 பை sin a by 2ன்னு ரொம்ப கவனமா கத்துக்கணும். இந்த ஃபார்முலா எங்க பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்து ஞாபகம் இருக்கா? லேப்ல பார்த்துருப்பீங்க, போர்டில் பார்த்துருப்பீங்க. ப்ரிசம்னாலே இந்த ஒரு ஃபார்முலால தான் சம்மு. ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் கொடுத்துருவாங்க, மினிமம் டிவியேஷன் கொடுத்துருவாங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் ப்ரிசம்னு கேட்பாங்க. ரைட்டா? ஒரு சம் சொல்லி தரவா? ஏற்கனவே ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் 60 டிகிரி. பெரும்பாலும் இது மாறாது. எப்போ பார்த்தாலும் நம்ம எடுத்துக்கிட்ட ப்ரிசம் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் 60 தான் இருக்கும். அது 60 இருந்தா டெல்எம் நான் ரவுண்டா போட்டுக்கிறேன் 40. ஏன்னா அது 38.8 39 அந்த மாதிரிலாம் இருக்கும். 40. ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் மியூ. ஷார்ப்பா மியூவோட வேல்யூ 1.52. எப்படி சார் சொல்றீங்க? அவன் தான் தெளிவாக சொல்லிட்டான்ல. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் பிரிசம். கிளாஸுக்கு உனக்கு நல்லா தெரியும்ல. 3/2 1.5. கால் பண்ணி பாரு. மியூவோட வேல்யூ sin a பிளஸ் டெல்எம் பை 2. 60 பிளஸ் 40/2 sin 50 பை sin 30. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணினா கரெக்டா 1.5. சால்வ் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு வேல்யூங்க அந்த கொஷினோட பிராக்கெட்ல இருக்கும். sin 50 இவ்வளோன்னு இருக்கும். இல்லை உனக்கு sin 60 இருந்ததுன்னா வேல்யூ அதுக்கு தகுந்த மாதிரி நீ எடுத்துக்க வேண்டியதான். ஸ்டாண்டர்ட் வேல்யூ உனக்கு நல்லா தெரியும். வேற ஏதாவது sin 50 sin 52 இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அது கொஷினோட பிராக்கெட்ல கண்டிப்பா இருக்கும். ரைட்டா? ஸோ ப்ரிசத்தோட ஒரே ஒரு ஃபார்முலா மியூ ஈக்குவல் டு sin a பிளஸ் டெல்எம் பை 2 பை sin a by 2. சில புக்ல இந்த டெல்எம்முக்கு பதிலாக டி யூஸ் பண்றாங்க. ஒருவேளை இப்படி எழுதினாலும் அது ரைட்டு தான். நம்ம மாத்தி அதை சொல்லி தரலன்னு என்ன எங்க போய் திட்டாது. டெல்எம்னா ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன், டினாலும் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன். நல்லா கற்றுக்க முடியுதா உங்களால? ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். யாரெல்லாம் ஸ்னெல்ஸ்லாம் நல்லா எழுதுறீங்கன்னு பார்ப்போமா? கேர்ஃபுல்லாரு. இதெல்லாம் நீ சொல்லிட்டீங்கன்னா நிஜமாவே நல்ல வாதியாருன்னு நான் போய் கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுப்பேன். நீ பாரு, ஒரு ரே வந்து இங்க இருந்து போகுது. இன்சிடென்ட் ரே இந்த பக்கமா போகுது. கரெக்டா ரீஃப்ராக்டட் ரே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஆங்கிள் இப்படி போகுது. யாராவது சொல்லுங்க, இன்சிடென்ட் ரே எவ்வளோ? 90 degree. 90 டிகிரி. இப்போ இங்க mu1, இங்க mu2. ஃபேஸ் 1ஓட ஸ்னெல்ஸ்லா எழுது. ஃபேஸ் 1ஓட இல்ல கரெக்ட்டா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்லுமா. mu1 sin 90 ஈக்குவல் டு R1. mu1 வந்து யாரு? ரைட்டா? சரி மியூ கேர்ஃபுல்லா கவனிங்க. ரொம்ப ரெகுலர் மாடல் mu1 வந்து 1 sin 91. mu2க்கு பதிலா மியூ. அப்ப மியூ sin R1 ஈக்குவல் டு 1. ஒத்துக்கிறீங்களா? அப்போ sin R1 ஈக்குவல் டு 1 by மியூ. இல்ல மியூ ஈக்குவல் டு 1 by sin R1. ரொம்ப கவனமா இதுல சம் ட்ரை பண்ணணும். இதை எப்படி கொடுப்பாங்கன்னா, ப்ரிசத்தோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 90 டிகிரியா இருக்குன்னு தெளிவா சொல்லியே கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி சொன்னாங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த R1 இருக்குல்ல,
அந்த R1 மட்டும் தெரிஞ்சா போதும் உங்களால மியூ கண்டுபிடிச்சிட முடியும். எதுக்கு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு? உனக்கு தான் ஸ்னெல்ஸ் லா எழுத தெரியல. இந்த ஃபேஸ்ல என்ன இருக்கு, அந்த ஃபேஸ்ல என்ன இருக்கு பார்த்து எழுதிடு அழகா. ரைட்டா? அப்படியே தங்கங்களா, அந்த ஃபேஸ் 2 கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? இப்போ ஃபேஸ் 2ல என்ன நடக்க போகுதுன்னா, கரெக்டா இங்க எமர்ஜ் ஆகுது. பை இந்த ப்ளூ டிக் பாருங்க, இது வேணாம். இங்க எமர்ஜ் ஆகுது. இந்த இடம் R2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த எமர்ஜென்ட் ஆங்கிள் கண்டிப்பா 90 டிகிரின்னு உனக்கு தெரியுது. இதோடது மியூ 1, இதோடது மியூ 2. சொல்லுங்கப்பா, ஃபேஸ் 2க்கு சொல்லுங்க. mu2 sin R2 equal to mu1 sin 90. கரெக்ட் தானே? டைரக்டா சொல்லிடலாம்ல. மியூ 2 sin R2 ஈக்குவல் டு மியூ 2 sin R2 ஈக்குவல் டு 1. மியூ 2 sin R2 ஈக்குவல் டு 1. இங்க இருந்து மியூ 2 வந்து மியூ சேர். அப்ப மியூ sin R2 ஈக்குவல் டு 1, sin R2 ஈக்குவல் டு 1 பை மியூ. அப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 90 டிகிரின்னு கொடுத்துட்டு R1 கேட்கலாம். ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் 90 டிகிரின்னு கொடுத்துட்டு R2 கேட்கலாம். ஆனா புத்திசாலி பிள்ளைங்களா என்ன பண்ணிக்கணும், ஸ்னெல்ஸ் லா எழுத பழகிக்கணும். இங்க என்ன இருக்கு, அங்க என்ன ஆங்கிள் இருக்கு, இங்க என்ன இருக்கு, இங்க என்ன ஆங்கிள் இருக்கு, அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஃபேஸ் 1க்கும் ஃபேஸ் 2க்கு தான் இங்க பிரச்சனையே தவிர வேற எந்த ஃபேஸும் கிடையாது. பாட்டம் ஃபேஸ் என்ன ஆகாது, ஒபாக் போர்ஷன், அங்க அப்படி போக தேவையில்ல. ஃப்ரண்ட் ஃபேஸ், பேக் ஃபேஸ் அதுலயே ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது. லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வேலை, விச் மீன் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2க்கு தான் வேலை. ஸ்னெல்ஸ் லா உங்களுக்கு சொல்ல தெரியணும். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஸோ இதோட ப்ரிசம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. போன வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டிஸ்பர்ஷன் ஆஃப் ப்ரிசம் இருந்தது. டிஸ்பர்ஷன் ஆஃப் ப்ரிசம் இருந்தது. இது இருந்ததுன்னா ஒரு கிளாஸ் பத்தாது, நிறைய அது மாட்டு போயிட்டே இருக்கு. இந்த வருஷம் அந்த டிஸ்பர்ஷனை தூக்கிட்டாங்க. அதனால உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வெறும் ப்ரிசத்துல ஒரு ஃபார்முலா மட்டும் படிச்சீங்கன்னா போதும். அதே மாதிரி ஸ்னெல்ஸ் லா எழுத தெரியணும். ஸோ மியூ ஈக்குவல் டு ஜெனரல் ஈக்குவேஷன் சைன் ஐ பை சைன் ஆர்னு தெரியணும். ஐக்கு பதிலாக ஏ பிளஸ் டெல்எம் பை 2, ஆருக்கு பதிலாக ஏ பை 2ன்னு தெரியணும். அப்போ மியூ ஈக்குவல் டு சைன் ஏ பிளஸ் டெல்எம் பை 2 பை சைன் ஏ பை 2ன்னு சொல்ல கற்றுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்னெல்ஸ் லா எழுத தெரியும். ரைட்டா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேசினது ஐ லெஸ் தென் சி ரீஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், ஐ கிரேட்டர் தென் சி total internal reflection takes place, I equal to C refraction takes place. The refracted ray just graces the separation of two media, mu equal to 1 by sin C. இவ்வளவு விஷயம் நம்ம பேசியிருக்கோம். அதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷன் கொஸ்டின்ல R equal to h by root of mu square minus 1. ரைட்டா? இந்த ஒப்பாக் டிஸ்க் வச்சாலும் சரி, இல்லை டைரக்டா ரிங்கோட ரேடியஸ் கேட்டாலும் சரி. ரைட்? சரி, இப்போ நைட்டு உட்காந்து சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டின். எல்லாருமே இந்த கொஸ்டின்